அமேசான் காட்டின் நடுவிலே அடேங்கப்பா, அங்கதான் நம்ம மைலோ குரங்கு இருந்துச்சு. அதே சமயம் எங்கிருந்தோ ஒரு கப்பல்ல தப்பி வந்த நம்ம கேப்டன் விஸ்கர்ஸ் பூனை அடர்ந்த காட்டுக்குள்ள வந்து சேர்ந்துச்சு. 2 பேரும் சந்திச்சு அப்படியே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு நாள் காலை மைலோ ஒரு பெரிய வாழைப்பழத்தார பாத்துச்சு. அத ஒரு சோம்பேலி கரடி படுத்துக்கிட்டு காவல் காத்துச்சு. உடனே மைலோ ஒரு பிளான் போட்டுச்சு. தான் மரத்துல குதிச்சு பறவைகளை திசை திருப்ப கேப்டன் விஸ்கர்ஸ் கீழே விழுற வாழைப்பழத்தை பிடிக்கணுமாம். ஆனா பூனைக்கு எங்க பழம் பிடிக்க தெரியும்? இருந்தாலும் நம்ம விஸ்கஸ்க்கு பயங்கரமான தன்னம்பிக்கை. மைலோ ஒரே உதை, வாழைப்பழம் வெர்ருன்னு பறந்து வந்துச்சு. நம்ம விஸ்கஸ் ஒரு வேட்டைக்காரன் மாதிரி இடுப்பையாட்டி கண்ணை விரிச்சு ஜம்ப்னு ஒரே தாவாதாவிருச்சு. ஆனா என்னாச்சு தெரியுமா? வாழைப்பழம் பிடிக்காம விஸ்கஸ் ஒரு பெரிய இலையில டமால்னு விழுந்துச்சு. அந்த வாழைப்பழம் கரெக்டா விஸ்கஸோட தலையில ஒரு கிரீடம் மாதிரி வந்து உட்காந்துச்சு. இதை பார்த்து நம்ம மைலோ சிரிச்சு சிரிச்சு மரத்துல இருந்து விழாத குறையா நின்னுச்சு. ஆனா விஸ்கஸ் கவலைப்படவே இல்ல. தலையில வாழைப்பழ கிரீடத்தோட அப்படியே கெத்தா கையனக்க ஆரம்பிச்சுச்சு. இதெல்லாம் எனக்கு சாதாரணம்னு அது பாவனை செஞ்சுச்சு பாருங்க. அன்னைக்கு ஃபுல்லா விளையாடிட்டு 2 பேரும் வெயில்ல படுத்து தூங்கிட்டாங்க. மைலோ விஸ்கஸோட வயிற்றை தலையணையா போட்டுக்கிட்டு அப்படியே குட்டியா தூங்கிடுச்சு. 2 பேரும் சேர்ந்திருந்தா வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கும்னு மத்த விலங்குகள் வியப்பா பார்த்தாங்க. ஏன்னா மைலோவுக்கும் விஸ்கஸுக்கும் ஒரு உண்மை தெரியும். நம்ம கூட சேர்ந்து விளையாட ஒரு நல்ல நண்பன் இருந்தா வாழ்க்கை இன்னும் அழகாகும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? அப்போ கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக் போடுங்க. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய மைலோவும் விஸ்கஸும் வரணும்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டு தட்டிட்டு பக்கத்துல இருக்கிற குட்டி பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போதான் அடுத்த வீடியோ வந்ததும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்பவே பண்ணிடுங்க. அடுத்த கதையில சந்திப்போம். டாடா, பாய்.